அஞ்சலி அழுதுகிட்டே தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்திருக்காரு, இங்கே அவர் வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. மேபி உன்னை பார்த்துருந்தா அதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது எல்லாம் நேரம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க துளசியுமே. அதுக்கப்புறம் இங்கே அஞ்சலி எப்படியாவது இதில் இருக்க காரணம் மகேஷ் தானான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே மகேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்பாவை இது பண்ண ஆளுங்களை வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு கட்டி பிடிச்சிருக்காராம் வெற்றி இந்த குடோனில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மகேஷ்க்கு வந்து ஆல்ரெடி அந்த ரவுடிங் வந்து எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம், ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணவே இல்லை, அவன் எங்கே இருக்கா என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் தான் வெற்றிக்கிட்ட மாட்டிக்கினாருன்னு மகேஷ் பயப்படுறாங்க. அப்புறம் அஞ்சலி சொன்னால் அந்த குடோனுக்கு வந்துட்டு தன்னோட ஆளுங்களோட போகிறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து போடுற மாதிரி போத்திட்டு மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க அஞ்சலி. கரெக்டாக போயிட்டு இப்படி போயிட்டு மகேஷ் இது பண்ண பார்க்க அஞ்சலி திரும்பினோன்னா மகேஷ் ஷாக் ஆகி போயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா, உண்மையை சொல்லி எங்கள் அப்பா நீ தான் பொண்ணியான்னு சொல்லி கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ரவுடி கிடச்சிட்டான்னு சொன்னீங்களே அவனை அடிச்சு உடச்சி உண்மையை வர வைக்கலான்னு தான். ஆனால் இவங்கள அவங்கள அடித்து இது உண்மையை வர வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா ஏதாச்சும் பொய் சொல்லாத, எனக்கு என்ன உன் மேலே சந்தேகமா இல்லைன்னு சொல்லி நிஜமாலே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அப்புறம் அஞ்சலி வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் மகேஷ்கிட்ட அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இவங்களே போட்டு தள்ளிடாமல் அவள் ஏன் அஞ்சலிட்டா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அடி கொடுத்துட்றாரு. அவளை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்ட்டு. அப்புறம் அஞ்சலி வந்துட்டு இதெல்லாம் மகேஷோட காரணம் தான் புரிஞ்சு போச்சு. நேராக போய் அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக போகிறாங்க. மகேஷ் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் எல்லா விஷயத்தையும் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன், நீ தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி வேணான்னு சொல்லியும் கேட்காம இவங்க பார்த்துட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுமான்னு அழுதுட்டு நிற்கிறாங்க. என்னடி ஆச்சுன்னு அவங்க அம்மா கேட்டுட்ருக்கேன். கரெக்டாக ஒருத்தர் வந்து வாசலில் நின்று தண்ணி கேட்குறாரு. அவங்க அம்மாவும் போய் கொடுத்துட்டு வர போகிறாங்க. அந்த கேப்பில் அஞ்சலிக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஃபோன் அப்புறமா எடுத்து பேசுகிறாங்க. மகேஷ் தான் பேசுகிறாரு. என்ன அவங்க அம்மா கிட்ட ஒருத்தவங்க வந்து தண்ணி கேட்குறாங்களா, நீ உண்மையை சொல்ல தானே போயிருக்க, அப்படி சொல்லி உண்மையை சொன்னால் அவ்வளோதான், அவங்க பாரு அது என்னோட ஆள், பாக்கெட்டில் கத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கத்தி வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் வெளியே போய் பாரு, உங்கள் அண்ணன் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகன் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அட்ரஸ் கேட்குற மாதிரி நீ உண்மையை சொல்ல போனோன்னா கண்டிப்பாக அவனே இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்காவும் மாமாவும் வந்துட்டு கடையில் ஏதோ வாங்கிறதுக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல கரெக்டாக அவங்களே இது பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த கடைக்கு ஓடுறாங்க அஞ்சலி. அங்கே பார்த்திங்கன்னா துளசிக்கிட்ட தன்னோட அப்பாவோட காரியத்து பத்திரிக்கை காமிச்சிருப்பாரு வெற்றி. அதை பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க துளசி. அப்போ கரெக்டாக வேணும்னே வந்துட்டு அஞ்சலி அங்கே போன உடனே வந்துட்டு அவங்கள போட்டு தள்ளுடான்ற மாதிரி மகேஷ் சொல்ல பலூன் வெடிக்குது. பயந்து போயிடுறாங்க அஞ்சலி. இதை பாரு உண்மையை சொன்னேன் அவ்வளோதான், இதுதான் நடக்கும், ஒழுங்கு மரியாதையாக அங்கே வந்து கிளம்பி வான்ற மாதிரி மிரட்டுறாங்க. அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அழுதுட்டு நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.